அடர்ந்த காட்டில் முயலும் மானும் நெடுநாள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. இரண்டு விலங்குகளும் அன்பாய் பழகி வந்தன. மான் பார்ப்பதற்கு கொழு கொழுவென்றிருந்ததால் எப்படியாவது வேட்டையாடிவிட வேண்டும் என்ற எண்ணம் அங்குள்ள நரிக்குத் தோன்றியது. ஒருநாள் நரி பசியோடு இரையைத் தேடிக்கொண்டு வந்தபோது மான் தனியாக இருப்பதைப் பார்த்தது. நரி மானின் அருகில் வந்தது. மான் பயந்து ஓடப் பார்த்தது. நண்பானில் உன் நண்பன் முயலுக்கு ஆபத்து. நீதான் முயலின் நெருங்கிய நண்பனாயிற்றே, அதனால்தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றது நரி. அப்படியா? முயலுக்கு என்ன ஆனது? என்னை உடனே முயலிடம் அழைத்துச் செல் என்றது மான். அடடா, மான் நம்மிடம் நன்றாகச் சிக்கிக் கொண்டதே என்று மனத்தில் மகிழ்ச்சியுடன் எண்ணியது. நரி இந்த மானை முதலில் நம்மிடத்திற்கு அழைத்துச் சென்றுவிட வேண்டும் என்று நினைத்த நரி, வா, உன்னை அழைத்துச் செல்கிறேன் என்று கூறி வேகமாக நடக்கத் தொடங்கியது. மானும் பின்தொடர்ந்தது. இவர்கள் இருவரும் தொலைவில் வேக வேகமாகச் சென்று கொண்டிருப்பதை மானின் நண்பனான முயல் பார்த்துவிட்டது. நரியுடன் மான் எங்கே செல்கிறது? நம்மிடம் ஒன்றுமே கூறவில்லையே. மான் பதட்டமாகச் செல்கிறதே. நரிதான் எங்கோ அழைத்துச் செல்கிறது. ஒருவேளை இந்த நரி ஏதேனும் ஏமாற்று வேலை செய்து மானை அழைத்துச் செல்கிறதோ என்ற சந்தேகம் முயலுக்கு எழுந்தது. நரியால் மானுக்கு ஆபத்து நேரப் போகிறது என்ற பயம் முயலுக்கு வந்தது. அதனால் வேக வேகமாக ஓடியது. முயல் தூரத்தில் வருவதை பார்த்துவிட்ட நரி முயலை மான் பார்த்துவிடாத வண்ணம் பேச்சு கொடுத்தவாறே வேகத்தை அதிகரித்தது. முயல் பலமுறை அழைத்தும் பதட்டத்தில் இருந்த மானின் காதுகளில் அவை விழவே இல்லை. ஏதோ ஆபத்து, இதை நாம் தடுத்து நிறுத்தியாக வேண்டும் என்று நினைத்தது முயல். அதனால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேகமாக ஓடி வந்தது. ஓடி வந்த முயல் எப்படியோ மானின் அருகே வந்துவிட்டது. மான் நண்பா, எங்கே செல்கிறாய் என்று கேட்டது. மான் முயலை பார்த்தவுடன், அட, நம் நண்பன் இங்கே நிற்கிறானே, அவனுக்கு எதுவும் ஆபத்தில்லை போலிருக்கிறதே என்று சிந்தித்தது. சட்டென்று அதற்கு நரியின் திட்டம் புரிந்துவிட்டது. மானும் முயலும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஒரே நேரத்தில் இருவரும் இருவேறு திசைகளில் வேகமாக ஓடத் தொடங்கினர். நரி மானை பிடிப்பதா, முயலை பிடிப்பதா என்ற குழப்பத்தில் இருவரையும் கோட்டை விட்டது. நண்பர்கள் இருவரும் ஓடித் தப்பித்தனர். இருவரும் தம் நட்பினை எண்ணி மகிழ்ந்தனர்.